Hi friends, PKR Excellent English course. In our course, now we have been seeing how to make sentences by using be form verbs, have form verbs, auxiliary verbs and main verbs. அதாவது ஒரு செய்தி வாக்கியத்தினை be form, have form, மாடல் ஆக்சிலரிஸ் அண்டு மெயின் வேர்ப் யூஸ் பண்ணி எப்படி வாக்கியங்கள் அமைப்பது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். So far we have seen how to make sentences by using மாடல் ஆக்சிலரிஸ் அண்டு be form verbs. அதாவது மாடல் ஆக்சிலரி verbs can, could, shall, should, will, would, may, must. இந்த மாடல் ஆக்சிலரி verb யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எவ்வாறு மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். அதே போல் be form verbs am, is, are, was, were, will be and shall be. How to use be form verbs in a statement. ஒரு செய்தி வாக்கியத்தில் அதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். In today class, we are going to see how to make sentences by using have form verbs. Another group of verb. அதாவது have form verb. have என்பது ஜென்ரலாக பெற்றிரு, வைத்திரு, உண்டு, உடையது என்ற மீனிங்கில் வரும். அதாவது பெற்றிருத்தல், வைத்திருத்தல், உண்டு, உடையது என்ற மீனிங்கில் இந்த ஹேவ் யூஸ் பண்ணலாம். டென்ஸுக்கு தக்கவாறு இந்த ஹேவ் ஃபார்ம் வெர்பை நம்ம யூஸ் பண்ணணும். இன் ப்ரெசன்ட் டென்ஸ் ஹேவ் அண்டு ஹேஸ் யூஸ் பண்ணணும். இன் பாஸ்ட் டென்ஸ் ஹேட் யூஸ் பண்ணணும். இன் ஃபியூச்சர் டென்ஸ் ஷல் ஹேவ் ஆர் வில் ஹேவ் யூஸ் பண்ணணும். ப்ரெசண்டில் ஐ, வி, யூ, தே இந்த சப்ஜெக்ட்லாம் வருகிற பொழுது ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட் ஆர் அதர்வைஸ் நேம் இதெல்லாம் வருகிற பொழுது ஹேஸ் யூஸ் பண்ணணும். எல்லாமே ஒரே மீனிங். ஹேவ் என்பது ஒரே மீனிங். பட் ஐ, வி, யூ, தே இதுக்கு ஹேவ் யூஸ் பண்ணுறோம். ஹீ, ஷீ, இட் நேம் வருகிற பொழுது ஹேஸ் யூஸ் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ளீஸ் see these examples. இப்போ நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன்னு சொல்கிறோம். வைத்திருக்கிறேன், நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் எ பென், ஐ ஹாவ் எ பென். இதுவே கமலா ஒரு பேனா வைத்திருக்கிறாள், கமலா ஒரு பேனா வைத்திருக்கிறாள். கமலா ஹேஸ் எ பென், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் தேர்ட் பர்சன். கமலா ஹேஸ் எ பென். இப்போ நான் நிறைய நண்பர்களை பெற்றிருக்கிறேன். இது என்ன மீனிங்னா பெற்றிரு, அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பெற்றிரு, வைத்திரு, உண்டு, உடையது இது எப்படி சொல்லலாம் இல்லையா? நான் நிறைய நண்பர்களை பெற்றிருக்கிறேன், அதாவது எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. இது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய நண்பர்களை பெற்றிருக்கிறேன். இதை இப்படி சொல்கிறோம். என்னுடைய பிரதர் நிறைய நண்பர்களை பெற்றிருக்கிறான், அதை எப்படி சொல்லலாம்? மை பிரதர் வருகிற பொழுது ஹேஸ் யூஸ் பண்ணணும். தேர்ட் பர்சன் சிங்குலர். மை பிரதர் ஹேஸ் எ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மை பிரதர் ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சொல்கிறோம். அது நீண்ட வாலை உடையது, உடையது. அது ஒரு நீண்ட வாலை உடையது. இட் ஹேஸ் எ லாங் டைல், இட் ஹேஸ் எ லாங் டைல். ஹேவ், ஹேஸ் அதாவது பெற்றிரு, வைத்திரு, உண்டு, உடையது
இப்படி மீனிங்கில் இந்த ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். இதுவே பாஸ்ட் டென்ஸாக இருக்கிற பொழுது ஹேட் எனி சப்ஜெக்ட், ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், நேம், எனி சப்ஜெக்ட் we have to use had. என்ற ஹேவ் ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். இது என்ன மீனிங் வரும்? இப்போ ப்ரெசண்டில் சொல்லுகிறது பெற்றிருக்கிறேன், வைத்திருக்கிறேன்னு சொல்லும்போது பாஸ்ட் டென்ஸில் பெற்றிருந்தேன், வைத்திருந்தேன், ஒன்ஸ் பாஸ்ட் பீரியடில் நடந்த விஷயங்களை சொல்கிறோம். இதையே ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஐ ஹேட் எ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலத்தில் நான் நிறைய நண்பர்களை பெற்றிருந்தேன். நாட் நவ், இப்போ இல்லை. ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஐ ஹேட் எ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலத்தில் நான் நிறைய நண்பர்களை பெற்றிருந்தேன். அப்போ இது பாஸ்ட் டென்ஸ். ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஐ ஹேட் எ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். தட் மீன்ஸ் என்ன? நாட் நவ், இப்போ இல்லை. நவ் ஐ ஹாவ் ஒன்லி லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது குறைவான நண்பர்களை பெற்றிருக்கிறேன். பட் ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஐ ஹேட் எ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நண்பர்களை பெற்றிருந்தேன். இப்போ ஐக்கு பக்கத்தில் ஹேட் யூஸ் பண்ணணும். அது எனி சப்ஜெக்ட், வாட் எவர் இட் மே பி, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், எனி சப்ஜெக்ட் யூ ஹாவ் டு யூஸ் ஹேட். பெற்றிருந்தேன், வைத்திருந்தேன், அந்த மீனிங்கில் பெற்றிருந்தான், வைத்திருந்தான், இப்படிப்பட்ட மீனிங்கில் வருகிற பொழுது ஹேட் யூஸ் பண்ணணும். தென் ஃப்யூச்சர், ஹேவ் ஃபார்ம்னுடைய ஃப்யூச்சர், அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? வில் ஹேவ் ஆர் ஷெல் ஹேவ். வில் ஹேவ் ஆர் ஷெல் ஹேவ். இதே சென்டென்ஸை பாருங்கள். எதிர்காலத்தில் நான் நிறைய நண்பர்களை பெற்றிருப்பேன். இன் ஃப்யூச்சர் ஐ ஷல் ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். இன் ஃப்யூச்சர் I shall have many friends. Shall have or will have. In future, I shall have many friends. எப்படி வருது? எதிர்காலத்தில் நான் நிறைய நண்பர்களை பெற்றிருப்பேன். Have ஃபார்ம் ஃப்யூச்சரில் வருகிறது. ஸோ will have or shall have யூஸ் பண்ணணும். இதே போல் we can make many sentences by using have form verbs. In present, have and has. In past tense, we have to use had. In future tense, will have or shall have. We can make many sentences. It is easy to form sentences by using have form verbs. ரொம்ப எளிதாக ஹேவ் ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் நிறைய we can make. இது போல் நிறைய சென்டென்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஷுட் ப்ராக்டிஸ் வெல், யூ கேன் மேக் மெனி சென்டென்சஸ் பை யூஸிங் ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸ். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். We will see in the next class. Thank you.